இனி அவகிட்ட அன்பா நடந்துக்கணும்னு ஆசை. அதை நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு பூக்குழி இறங்க முடிவு பண்ணிருக்கா. அடி பாவி, இனி என்ன கரெக்ட் பண்ண இப்படி ஒரு ரூட் போடுறியா? பயங்கரமான ஆள்டி நீ. குலதெய்வ கோயில்ல சத்தியம் வாங்கிக்கிட்டு இவளை துரத்தி விடலான்னு நானும் இனியனும் திட்டம் போட்டா, இந்த மங்கை அதே கோயில்ல ராசாத்திய பூக்குழி இறங்க வச்சு இனியன் கூட இவ ஒண்ணு சேர புதுசா ஒரு திட்டம் போடுறாளா? இத விடக்கூடாது. ராசாத்தி, பூக்குழி இறங்குறதெல்லாம் ஓகே தான். ஆனா ஏற்கனவே நீ ஒரு விரதம் இருக்க. இப்ப பூக்குழி இறங்குறதெல்லாம் இன்னொரு விரதம் இருக்கணும். அப்புறம் உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது மாமா மனசுல நான் இடம் பிடிச்சிட்டாலே போதும். நீ இனிய மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு மொத்த குடும்பத்தையும் பிரச்சனையில மாட்டி விடலான்னு பாக்குறியா? இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? எதுக்கு இப்படி கத்துற? ஏங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா? அவ பாட்டுக்கு அந்த விரதம் இந்த விரதம் சேர்த்துக்கிட்டே இருந்து உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா சாமி குத்தம் ஆயிடாது? ஏற்கனவே தடைப்பட்டு இருந்த குலதெய்வ பூஜைய 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பண்ண போறோம். இப்ப ஏடா கூடமா ஏதாவது பண்ணி குடும்பத்துல உள்ள பெரியவங்களுக்கு பிரச்சனைய கொண்டு வந்துட போற. பெரியத்த, அப்படி எதுவும் பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். என்னால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அத்தை. வாய மூடு, அதிக பிரசங்கி. உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா? ஏதோ ஒரு வாட்டி யதார்த்தமா சோழி விழுந்து உன்னை பூஜை பண்ண சொல்லிட்டா நீதான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மரகதம், ஏதோ சின்ன பொண்ணு இனியன் மேல உள்ள பிரியத்துல பண்ணிட்டா. ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடக்குமா? எதுக்கும் கவலைப்படாத. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது புரியல? பட்டாதான் புரியும். சாமி குத்தமாகி ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆனாதான் தெரியும். எப்படியோ போங்க. அங்க அண்ணி பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இப்ப ராசாத்தி பூக்குழி இறங்குற வரைக்கும் அவ உடம்புக்கு எதுவும் வந்துடாம விரதம் முடிக்கிற வரைக்கும் நீ கூட இருந்து பாத்துக்கணும். சரிங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் விரதத்தை நல்லபடியா முடிச்சு பூக்குழியில இறங்கி மாமா மனசுலயும் கண்டிப்பா இடம் பிடிப்பேன். அப்படி ஒண்ணு நடந்து நீங்க ரெண்டே சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? என்னண்ணே? ஆமா தம்பி. சரி போமா, போலாம். வரமா. வா ராசாத்தி, போலாம். பூக்குழி இறங்கி விரதத்தை முடிச்சாதானே இனியன் மனசுல நீ இடம் பிடிப்ப. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ எப்படி பூக்குழி இறங்குறன்னு நானும் பாக்குறேன். விரதமா இருக்க? இன்னைக்கு இந்த பள்ளியை வச்சு நான் பண்ற கலாட்டாவில நீ ஐயோ அம்மானு கத்தி ஊரை கூப்பிட்டு வைத்திய மாதிரி நடந்துக்க வைக்கல, நடந்துக்க வைக்கிறேன்டி. மாமா வந்துட்டீங்களா? டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ போய் எடுத்து வைப்போ. சரி. இருடி, இன்னும் 10 நிமிஷத்துல உன்னை அலற வைக்கிறேன்.
பூக்குழி இறங்கி விரதத்தை முடிச்சிட்டா மாமா என் மேல அன்பா இருப்பாரு. அவர் மனசுல நான் இடம் பிடிச்சிருவேன். அப்புறம் மாமாவுக்கு சாப்பாடெல்லாம் தள்ளி நின்னு பரிமாற வேண்டாம், பக்கத்திலே இருந்து பரிமாறலாம். ஏய், என்ன கனவா? ஆமா மாமா. கனவு காட்டுறதெல்லாம் நிஜத்துல நடக்காது. அதெல்லாம் நடக்கும் பாருங்க. இன்னும் 3 நாள்ல கனவு கண்டது நிஜத்துல நடக்கும். அப்படி 3 நாள் என்னடி உலக அதிசயம் நடக்க போகுது? நடக்கும் பாருங்களேன். சரியான லூஸ் இருப்பா போல இருக்க. சரி, சாப்பாடு போடு. ஏய், சப்பாத்தி வச்சிருக்க, குருமா ஊத்துறி. ஏய், லூசாடி நீ. ஓ, பள்ளி வர எங்க போச்சுன்னு தெரியலையே. குந்தச்சி காரியத்தையும் கெடுத்துட்டாளே. ஏய், அறிவில்ல உனக்கு? கொதிக்கிற குருமாவை கையில ஊத்துற. ஏய், என்னடி லூஸ் ஆயிட்டியா? முட்டாள் முட்டாள். குருமா ஊத்திட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஏய் ராசாத்தி, என்ன நீ கனவுல மிதந்துட்டு இருக்கியா? ஆமா. என்ன ஆச்சு ராசாத்தி? நான் 3 நாள்ல மாமா மனசுல இடம் பிடிச்சு அவர் என்கிட்ட அன்பா நடக்கிறத நினைச்சு பார்த்தேன். அதான் சந்தோஷமா இருந்துச்சு. என்னது 3 நாள்ல மனசுல இடம் பிடிச்சிருவியா? நானும் பாத்துட்டு இருக்கேன். என்னடி வந்ததுல இருந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா மாமா, இன்னும் 3 நாளைக்குள்ள உங்க மனசுல இடம் பிடிக்கிறனா இல்லையான்னு பாருங்க. ஏய், வெறுப்பேத்தாதடி, செம்ம கடுப்பாயிருவேன். வாய்க்கு வந்தபடி திட்டி விட்டுருவோம் பாரு. பரவாயில்ல, திட்டுங்க மாமா. இன்னும் 3 நாளைக்கு தானே, அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தானே போறீங்க. ஐயோ அண்ணி, இவ என்ன லூஸ் ஆயிட்டாளா? ஆ, இல்ல, அவங்க மனசுல இடம் பிடிக்க ஏதோ வேண்டுதல் பண்றா போல. ஓ, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? அதெல்லாம் நடக்காது. நீ கனவு கண்டுகிட்டே இரு. கண்டிப்பா நடக்கும் மாமா. ஐயோ, இவ லவ் மூடோட கான்பிடென்டா பார்த்தா எனக்கே பயமா இருக்க. பெரியம்மா பேச்சை கேட்டு நடிக்க ஆரம்பிச்சது தப்பா போச்சே. எங்க பெரியம்மா? இவ ஏதோ காதல் மயக்கத்துல இருக்கா. எது சொன்னாலும் இப்ப காதுல விழாது. ஆனா இவ்ளோ கான்பிடென்டா இருக்காளே, அப்ப ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த வேண்டுதலா தான் இருக்கணும். இவள பூக்குழியில இறங்க விடக்கூடாது, எப்படியாவது தடுக்கணும். பெரியம்மா, பெரியம்மா, என்னடா என்னாச்சு இந்த ராசாத்திக்கு? ஒரே காதல் மயக்கத்துல இருக்கா. இன்னும் 3 நாள்ல என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துப்பீங்கன்னு சொல்றா. நான் ஏதாவது திட்டினா கூட பரவாயில்ல, 3 நாள் தானே திட்ட போறீங்கன்னு சொல்றா. அப்படி 3 நாளைக்குள்ள என்ன நடக்க போகுது பெரியம்மா? அட பாவி, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன பெரியம்மா? அவ ஓ மனசுல இடம் பிடிக்கணும்னு உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் நம்ம குலதெய்வ கோயில்ல பூக்குழி இறங்குறேன்னு காப்பு கட்டிட்டு வந்திருக்கா. அதுவும் எதுக்கு? ஓ மனசுல இடம் பிடிக்க. ஓ, பூக்குழியில இறங்கினா என் மனசுல இடம் பிடிச்சிருவாளாமா? இதத்தான் அந்த லூஸ் மனசுல வச்சுக்கிட்டு 3 நாள்ல சரியா போயிடும், நீங்க என் மேல அன்பா இருப்பீங்கன்னு சொல்றாளா? அவ ஒரு லூசு பெரியம்மா. என்னடா உனக்கு சிரிப்பா இருக்கா? உனக்கு நம்ம குலதெய்வத்தை பத்தி தெரியல. கேக்குற வரத்தை குடுக்கற சாமிடாது. அவ நினைச்ச மாதிரி பூக்குழி இறங்கிட்டா அப்புறம் உனக்கே தெரியாம உன் மனசுக்குள்ள அவ வந்துருவா.
அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்ம தெய்வம். என்ன பெரியமா இப்படி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? ஆமா, இது நீ விளையாட்ட நினைக்கிறியா? சரி, உன்னோட பொண்டாட்டி உனக்காக உடம்ப வருத்திக்கிட்டு பூக்குழி இறங்குறா. நீ மனசு மாறி அவ உன் மனசுல இடம் பிடிச்சா எனக்கு என்ன பிரச்சனை? உங்க 2 பேருக்குள்ள 1000 இருக்கும். ஐயோ பெரியமா, நீங்க தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க. இப்ப என்னன்னா எல்லாத்தையும் அத்து விட்டு போற மாதிரி இருக்கு. எனக்கு அவளை துரத்தி விடணும், அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஆமாண்டா, வேற என்ன பண்ண சொல்ற? உன்னை அடையணும்னு அவ தீவிரமா இருக்கா, அதனாலதான் பூக்குழியெல்லாம் இறங்குறா. ஆனா நீ அவளை விரட்டுறதுக்கு எதுவும் பண்ற மாதிரியே தெரியலையே. இல்ல பெரியமா, நானும் அவகிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். டேய் போடா, நீயும் உன் நடிப்போம். அவளை பாரு, எப்படி கேப்பே விடாம அடிக்கிறான்னு. உன்னோட எந்த வித்தையும் வேலைக்கே ஆகல. ஆனா அவ இந்த வீட்ல இருக்கிறதுக்காக அடுத்தடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும். நீ அவளை அன்பால அடிக்கிற அடியில அவ அப்படியே கிறங்கி போய் நீ என்ன கேட்டாலும் செய்யணும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணு. சும்மா ஏனோ தானோன்னு பண்ணா அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா பெரியமா, நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா தான் இருந்துட்டேன். அதான் அவ இவ்வளவு தூரம் இறங்கி போயிட்டு இருக்கா. விடுங்க பெரியமா, இன்னும் 3 நாளைக்குள்ள அவளே பூக்குழியில இறங்காத அளவுக்கு நான் பண்றேன். என்னடா சொல்ற? அவ பூக்குழியில எதுக்கு இறங்குறா? என் மனசுல இடம் பிடிக்கணும் தானே. இந்த 3 நாளைக்குள்ள அவளே என் மனசுக்குள்ள ஃபுல்லா நிறைஞ்சிருக்கான்னு அவகிட்ட காட்டிட்டா அவ எப்படி பூக்குழியில இறங்குவா? இந்த 3 நாள் அவகிட்ட ஓவர் ஆக்டிங் பண்ணி அவ மட்டும்தான் என் மனசுல இருக்கான்னு காட்டி அவ பூக்குழியில இறங்காத மாதிரி பண்ண போறேன். அத முதல்ல செய். அத நீ செஞ்சா போதும். பண்றேன் பாருங்க. இந்த 3 நாள் அவளுக்கு உண்டான நாள் இல்ல, எனக்கு உண்டான நாள். அவளை எப்படி காலி பண்றேன்னு பாருங்க. ம். ம். இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல. கண்மணி இங்க வா. ம். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க என்ன பேசுவீங்க, எதை பத்தி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இருக்கிற ஒரே ஒரு பதில், நீங்க கபடியில ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்குங்க. அப்பதான் எல்லாமே. நான் கோல்டு மெடல் வாங்குறதும் வாங்காததும் உன் கையில தான் இருக்கு. ஏன் கையில இருக்கா? நான் என்ன பண்ணணும்? ம். ஆமா, நீ தான் பண்ணணும். ராசத்திய பாரு, இனிய மனசுல இடம் பிடிக்கணும்னு பூக்குழிலாம் இறங்குறா. அதே மாதிரி நானும் கோல்டு மெடல் ஜெயிக்கணும்னு நீ ஏன் பூக்குழியில இறங்கக்கூடாது? என்ன கிண்டலா? இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் உங்களுக்காக பூக்குழியில இறங்குவேனா மாட்டேனான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? நான் எதுக்கு பூக்குழியில இறங்கணும்? வேணும்னா நீங்க இறங்குங்க. நானா? ஆமா, நீங்க தானே கோல்டு மெடல் ஜெயிக்கணும். அப்போ நீங்க தான் இறங்கணும். என்ன, நாளைக்கே காப்பு கட்டி விரதத்தை ஆரம்பிச்சிடலாமா? பூக்குழினா நெருப்புல எல்லாம் இறங்கணும், கால்லாம் பொசிங்கணுமே. அப்புறம் எங்கிறது கபடி விளையாடணும். வேணாப்பா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. என்ன, நினைச்சு பார்க்கவே முடியலல்ல? இல்ல, இது நல்ல ஐடியாவா இருக்கு. உங்களை மெடல் வாங்க வைக்கிறதுக்கு இதுதான் பெஸ்டான ஐடியா. நாளைக்கே வீட்ல எல்லார்கிட்டயும் பேசி உங்களுக்கு காப்பு கட்டிட வேண்டியதுதான். ஏய், அப்படி எதுவும் பண்ணிடாத. நல்லா சூடா காபி கூட குடிக்க மாட்டேன். என்ன போய் நெருப்புல இறங்க சொல்ற? இல்ல இல்ல, எனக்கு வேற வழி தெரியல. நீங்க பூக்குழி இறங்குங்க, அப்பதான் மெடல் கிடைக்கும். ஆமா தாயே, உனக்கு மெடல் கிடைக்க வேற என்ன செய்ய சொன்னாலும் அதை நான் செய்யறேன். இந்த பூக்குழி ஐடியாவை மட்டும் விட்டுரு. வேற என்ன சொன்னாலும் செய்வீங்களா? கண்டிப்பா. அப்ப வாங்க என் கூட. எங்க? பிராக்டிஸ் பண்ண. இந்த அர்த்தராத்திரிலையா? வர போறீங்களா இல்லையா? வர வந்து தொலைக்கிறேன். இங்க வாங்க ஒரு நிமிஷம். வாங்க. எங்க கூட்டு போற நீ? பேசாம வாங்க. ஏய் கண்மணி, வாங்க. எங்க கூட்டு போற? பேசாம வாங்க. இந்த ராத்திரில எங்கடி?
ஹேய் எங்கடி கூட்டு போற சொல்லுடி. சொல்றேன் வாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ம் இந்த குளிர்ல தண்ணியில இறங்க சொல்றியா? ஆமா இறங்குங்க. இறங்கி மூச்சை பிடிச்சு நீங்க எவ்வளவு நேரம் மூச்சை அடக்கி உள்ள இருக்கீங்கன்னு பாக்கலாம். அடியே கண்மணி, ரொம்ப குளிரும் போல தெரியுது. காலையில வச்சுக்கலாமா? இப்போ தண்ணிக்குள்ள இறங்குறீங்களா இல்ல பூக்குழியில இறங்குறீங்களா? தண்ணிக்குள்ளவே இறங்கி தொலை. சீக்கிரம் சீக்கிரமா இறங்குங்க. போங்க. இப்போ இறங்க போறீங்களா இல்லையா? ம். இறங்குங்க. இப்ப மூழ்க போறீங்களா இல்லையா? பரவாயில்லையே. 51, 52, 53, 54. என்னால முடியல கண்மணி. ஐயோ என்னங்க நீங்க? ஒரு நிமிஷம் கூட உங்களால முழுசா மூச்சை அடக்க முடியல. நீங்க எப்படி கோல்டு மெடல் வாங்குவீங்க? உங்க தம்பி இனிய 2 நிமிஷம் மூச்சு அடக்குறாரு. போங்க போய் மறுபடியும் மூச்சு அடக்குங்க. என்னால முடியல கண்மணி, விட்டுரு கண்மணி. இப்ப மூச்சு அடக்க போறீங்களா இல்லையா? வேண்டாம் கண்மணி, விட்டுரு கண்மணி. எனக்கு தெரியாது. இப்ப நீங்க அடக்கிதான் ஆகணும். போங்க. யார் அது? இந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா. ஐயோ. என்னங்க அத்தை கிட்ட என்ன மாட்டி விட்டுறாதீங்க. நீங்களா பண்ணதா சொல்லணும், புரியுதா? அத்தை. கண்மணி, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குமரா, அம்மா இந்த குளிர்ல தண்ணியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது அது என்ன பார்த்தா என்ன அர்த்தம்? அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. அது, அம்மா நானு கோல்டு மெடல் வாங்கணும்னு மூச்சு பிடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா. அப்படியா? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்குன்னு இந்த பனியில தண்ணியில நனைஞ்சு உடம்ப கெடுத்துக்காத. காலையில பண்ணிக்கலாம். அதான் அத்தை நானும் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாரு. அடி பாவி. டேய் போட, போய் தலையை தவட்டிட்டு படு. இவ பூக்குழியில இறங்கக்கூடாது. அதுக்காக இவகிட்ட எவ்வளவு டிராமா பண்ண முடியுமோ அவ்வளவு டிராமா பண்ணி நாம நினைச்சதை முடிச்சிடணும்.
ஏன் தரையில படுக்கிறீங்க? இல்ல ராசாத்தி, இப்பதான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. நீ என் மனசுல இடம் பிடிக்கணும்னு பூக்குழியில இறங்குற பாரு. அதுக்காக இப்படி தரையில படுத்து வருத்திக்கிற பாத்தியா? எனக்காக நீ இப்படி கஷ்டப்படும் போது என்னால மட்டும் எப்படி பெட்ல படுக்க முடியும்? நான் ஒன்னும் அவ்வளவு கல் நெஞ்சுக்காரன் இல்ல.